இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் மஷ்ரூம் பிரியாணிய வீட்ல செஞ்சு பாருங்க. குக்கர்ல குழையாம உதிரி உதிரியா ரொம்பவே சூப்பரா டேஸ்டியா வரும். மஷ்ரூம் பிரியாணி கூட காளான் கிரேவிய தொட்டு சாப்பிடையில இன்னுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கர்ல 4 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய், 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 அன்னாசி பூ, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயத்தை உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளி பழம் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாவே வதங்கிடும். நல்லா தக்காளி மசிய வதக்கின வேட்டி 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின வேட்டி நான் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி. இதுவும் சேர்த்து செய்யல சூப்பரா இருக்கும். மஷ்ரூமை 2ஆ வெட்டி இந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் வேகையில கொஞ்சம் சைஸ் சின்னதா மாறிடும். நல்லா வதக்கிக்கோங்க மஷ்ரூமை. மஷ்ரூமுக்கு நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. ஏன்னா சிக்கன் மாதிரி மஷ்ரூம்ல இருந்தே நல்லா தண்ணி விடும். அதுலயே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்சிருக்க வேணாம், நார்மலா இருந்தா போதும். அந்த மாதிரி இதுல நீங்க 1 கப் எடுத்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுமே நான் 1/2 அன் ஹவர் முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன். நான் நார்மல் வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் ஊற வச்சிருந்தேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றின வேட்டி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கூட தான் இருக்கணும். நம்ம இப்போ உப்பு பார்க்கல, கொஞ்சம் கூட இருந்தால் தான் பிரியாணி கரெக்டான உப்புக்கு வந்துடும். இது கூடவே அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் 2 விசில் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேம் வேணாம். 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் அடங்கினதுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடே அவ்வளோ மனமாக இருந்தது. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி நீங்கள் எடுக்கையிலே தெரியும், அந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருந்து. இது நான் எங்கள் வீட்டில் 4 பேருக்கு செஞ்சுருந்தேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு செய்யணும்னா இது கூட பொருட்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் குழையாமல் சூப்பராக வந்தது. அப்படியே நான் காளான் பிரியாணி சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி பிரியாணி செய்வீங்க அப்படின்றதும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். பாய்.